வெல்கம் டு ஆத்மா. ராமகிருஷ்ணன் அனிதா தம்பதியரின் வீட்டில் நடக்கும் அந்த அமானுஷ்ய சம்பவங்களும் மர்ம நிகழ்வுகளும் அவர்களுக்குள் பீதியை ஏற்படுத்துகிறது. அதை சரி செய்ய பாதிரியார் வீட்டுக்குள் வருகிறார். ஆனால் அவர் அனிதாவை மட்டும் ஆசீர்வதிக்கிறார். பாதிரியாரின் நடவடிக்கையில் ஏன் இந்த பாகுபாடு? அப்படியென்றால் ராமகிருஷ்ணனுக்கு என்ன நடக்கப் போகிறது? வினை விதைத்தவன் வினை அறுத்துத்தான் ஆக வேண்டும். விதி என்ன செய்ய காத்திருக்கிறது என்று பார்க்கலாம். வாருங்கள். God bless you, my child. அது ஒன்றும் இல்லை, வயசாயிருச்சு, அவ்வளோதான். ஓகே, நாம போலாமா? சரி அனிதா, நாங்க கிளம்புறோம். Hey, thank you so much. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு அனிதா? கூட்டு வந்தது தாமஸ் தான். தேங்க்ஸ் ஃபார் தி டின்னர். Thank you, Thomas. இட்ஸ் ஓகே. ப்ரொஃபசர் சார், இன்னைக்கு உங்க சாப்பாடு சூப்பர். தேங்க்யூ. இவனும் இருக்கானே, சரியான நொந்த தாமஸ். ஏய், சுடுதண்ணி கூட வைக்க தெரியாது. என்ன மட்டன் தட்டலனா உனக்கு தூக்கமே வராதே. சரி ஓகே, லேட் ஆயிடுச்சு. bye. நீங்க தூங்குங்க, நாங்க கிளம்புறோம். ஓகே, சரி, பாய். bye. பை. ராம், மாடிக்கு போலாமா? நீ போ, நான் வந்துடுறேன். தனியாவா? இல்ல ராம், தனியா போய் மேல இருக்கிற பேய் என்ன அடிச்சிருச்சுனா? இங்க பார், 35,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கணும் அந்த ப்ரீஸ்ட் இங்க கொண்டு வரதுக்கு. அட்லீஸ்ட் அந்த மரியாதைக்காவது ஒரு 2 நாள் அந்த பேய் இங்க வராம இருக்கட்டுமே. சரி சரி, ஐ அம் ரியலி டயர்ட் அண்ட் வில் ஸ்லீப். ஓகே, நீயும் கூட வரலாம்ல ராம்? நினைச்சேன் நீ மாடிக்கு வரமாட்டேன்னு சொல்லும் போதே நினைச்சேன். நீ எப்படி இந்த சிகரெட்டை நிறுத்த போறதில்ல? எனக்கா ஒரே ஒரு விஷயம் செய்யறியா? அட்லீஸ்ட் வீட்டுக்குள்ள இப்படி பிடிக்காத ராம். நீ காலேஜ் போனதுக்கு அப்புறம் கூட அந்த ஸ்டிஞ்ச், அந்த ஸ்மெல் அப்படியே இருக்கு. ப்ளீஸ் சாரி. ஓகே, இதான் லாஸ்ட். ஓகே, ட்ரை அண்ட் சேஞ்ச் ராம். ஏய், இதான் லாஸ்ட். ஓகே, பார்க்கலாம். குட் நைட். இதான் லாஸ்ட். ஓகே, குட் நைட். இந்த ஸ்மோக்கிங் நிறுத்தினா நல்லா இருக்கும். சில ஜென்மங்களுக்கு சொன்னா புரியாது, பட்டாதான் தெரியும். ஒரு தடவை இல்ல, இந்த வீட்டை டிசைன் பண்ணும்போது நாங்க எல்லா இடத்துலயும் வந்து பேசிருக்கோம். ஒரு தடவை கூட அனிதா இந்த வீட்ல கொலை நடந்திருக்குன்னு சொல்லவே இல்ல. நீங்க கூட ஒரு தடவை கூட இந்த வீட்ல கொலை நடந்திருக்குன்னு சொல்லவே இல்ல.
ஐம் சாரி ஜாக்லின். என்னோட உடல் பசிக்கு நீ தேவைப்பட்ட அவ்வளவுதான். பாவம் அந்த பக்கம் இருக்கு. பாவத்தோட விளைவுனா இந்த பக்கம் இருக்க. பாவத்துக்கு தான் தண்டனையை தவிர பாவத்தோட விளைவுக்குள்ள ஒன்னு நான் விட மாட்டேன். அவளையும் விட மாட்டேன். அவ உருவத்திலேயே உனக்கு நான் புரிய வைக்கிறேன். ப்ரொஃபசர் 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 பாக்குறியாடா? பாக்குறியா?
என்னாச்சு? என்ன நடந்தது? என்ன நடந்தது? அனிதாவுக்கு சத்தம் கேட்டிருக்குமா? ஐயோ, அவ என்னமோ சொன்னாலே. ஒருவேளை அனிதா எதுவும் பண்ணிடுவாளா? அனிதா, அனிதா, அனிதா. அனிதா, அனிதா, அனிதா. அனிதா, அனிதா. ஒருவேளை பார்த்துட்டாளா? அனிதா, அனிதா, அனிதா. தெரிஞ்சிருச்சா? பார்த்துட்டாளா? அனிதா, 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 அனிதா. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நல்ல குணமும் உண்டு, ஒரு கெட்ட குணமும் உண்டு. எந்த குணம் அதிகமாக இருக்கிறதோ அதை பொறுத்தே அவன் நல்லவனா கெட்டவனா என்று முடிவு செய்யப்படும். ஒரு பக்கம் ராமகிருஷ்ணன் தன் மனைவி சொல்லதை தட்டாமல் இருக்கிறார். இன்னொரு பக்கம் போட்டோவில் இருக்கும் அந்த பெண்ணை முத்தமிடுகிறார், பின்பு அதையே கிழித்து விடுகிறார். அப்படியானால் ராமகிருஷ்ணனின் மறுபக்கம்தான் என்ன? எல்லாம் மேலிருப்பவன் பார்த்துக் கொள்வான். இது கடவுள் நம்பிக்கை இருப்பவர்கள் சொல்வது. ஆனால் நம்பிக்கை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எங்கோ யாரோ ஒருவர் நம்மை கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்படித்தான் ராமகிருஷ்ணனும் தன்னை யாரோ கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் என்று உணர்கின்றார். ஒருவேளை அனிதா தன்னை பற்றிய நடவடிக்கைகளை எல்லாம் பார்த்திருப்பாளோ? அழகான மனைவி, அமானுஷ்ய வீடு என்று இருக்கும் இந்த நேரத்தில் மனைவியும் மாறிவிட்டால் என்ன ஆகும்? இந்த எண்ணத்தில்தான் அனிதாவை தேடிச் செல்கிறார் ராமகிருஷ்ணன். இனி என்ன நடக்கப் போகிறது? வாருங்கள் பார்க்கலாம். அனிதா, அனிதா. You are not a stud. The way you talk, the way you care. நான் எந்த ஆம்பளைக்கிட்டையுமே பார்க்கல. My dear professor. Jacqueline, You are
பியூட்டிஃபுல் ஜாக்லின். என்ன ப்ரொஃபசர், என்ன பண்ண போறீங்க? கொல்ல போறீங்களா? ஏற்கனவே செத்து போன ஒரு உயிரை எத்தனை தடவை தான் கொல்லுவீங்க ப்ரொஃபசர்? நீங்க நீங்க என்ன மட்டுமா கொன்னீங்க? ஆ? நீங்க என்ன மட்டும் கொண்டிருந்தா கூட நான் விட்டுட்டு போயிருப்பேன். ஆனா நம்ம உறவோட பந்தத்தை ரெண்டு உயிரை கொன்னுட்டீங்களே. ஓகே, I did the mistake. உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது என்னோட தப்புதான். ஆனா எனக்கு புள்ளைய கொடுத்தது உன்னோட தப்பு தானே ப்ரொஃபசர்? உன்னை நான் சும்மா விட மாட்டேன் ப்ரொஃபசர். நீ மாட்டுவ. தப்புக்கலான்னு மட்டும் நினைக்காத. உண்மையை நான் வெளியில கொண்டு வருவேன். நானே வெளியே கொண்டு வருவேன். உன்னை விட மாட்டேன் ப்ரொஃபசர். உன்னை விட மாட்டேன். அனிதா, 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 அனிதா. ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாளம் இருக்கும். நமது நடை, உடை, பாவனையை வைத்து நம்முடன் பழகுபவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள். நமது பேச்சிலோ அல்லது உடல் மொழியிலோ நமது மனதின் நிலையை அவர்கள் உணர முடியும். இப்படித்தான் ராமகிருஷ்ணன் தன் மனைவி அனிதாவின் நடவடிக்கையில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிறது என்று புரிந்து கொள்கிறார். அனிதாவின் நடவடிக்கையில் வரும் மாற்றத்திற்கு ஒரு அமானுஷ சக்திதான் காரணம் என்றால் என்ன செய்ய முடியும்? மிமிக்ரி கலைஞர்களை நாம் கைதட்டி வரவேற்போம். நமக்கு பிடித்த கலைஞர்களை பேச்சாலும் நடை உடை பாவனைகளாலும் கொண்டு வந்து நம்மை ரசிக்க வைப்பார்கள். ஆனால் சாதாரணமாக ஒருவர் பேச்சு மாறினாலோ அல்லது அவர்களின் நடவடிக்கை மாறினாலோ நாம் சுலபமாக எடுத்துக்கொள்வதில்லை. அன்று இரவு அனிதா முழுவதுமாக மாறியிருந்தாள். அவளை ஆட்டி வைத்த அந்த அமானுஷ சக்தி ராமகிருஷ்ணனை என்ன செய்ய போகிறது? வாருங்கள் பார்க்கலாம். என்ன நடந்தது? ஜாக்கல் எப்படி
எப்படி வந்தா? எப்படி 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 சமாளிக்கிறது? அப்போ ஒருவேளை இவளுக்கு தெரிஞ்சிருக்குமா? ஒரு கொலை மறைக்க இன்னொரு கொலை பண்ணணுமா? ஐயோ! அனிதா, ஐயோ, இவ அனிதா வச்சாக்குள்ள தெரியலையே. ஐயோ ஐயோ ஐயோ, எப்படி சமாளிக்கிறது? ராம் ராம் ராம், எனக்கு என்னவோ ஆகுது ராம். அனிதா, ராம், என்ன நடக்குது ராம்? அனிதா தான், அனிதா தான், அனிதா தான், அனிதா தான். ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல அனிதா, ஒண்ணும் இல்ல. வயிற்றில் குழந்தையோடு இருக்கும் தன்னை கொன்ற ராமகிருஷ்ணனை பழி வாங்குவேன் என்று சொல்கிறது ஜாக்குலின் ஆத்மா. யார் அந்த ஜாக்குலின்? ஜாக்குலின் ஆத்மாவிற்கும் ராமகிருஷ்ணனுக்கும் என்ன சம்பந்தம்? அவளிடமிருந்து ராமகிருஷ்ணன் தப்பிக்க ஏதாவது வழி கிடைக்குமா? ஆவேசத்தோடு அலைபாயும் ஆத்மாவிடமிருந்து அவ்வளவு சுலபமாக தப்பித்து விட முடியுமா என்ன? நாளை பார்க்கலாம். இது ஆத்மா.